வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகுது ஸ்வீட் அவல். அதாவது இந்த இனிப்பு அவல் எப்படி பண்ணுறது நம்ம ஒரு ஈஸியான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். வீட்டில் அவல் சொன்ன உடனே என்ன பண்ணுவோன்னா பால் ஊற்றி தருவாங்க, அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெல்லத்தை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கிறேன்னா அந்த அவல் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அது உடனே ஸ்டெயின் பண்ணி இந்த வெல்லம் தண்ணியை அதை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் குழந்தைங்களாம் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் ப்ரிப்பரேஷன் தான் நீ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிடணுமா அப்படிலாம் எதுவும் இல்லை, கண்டிப்பாக பெரியவங்க சாப்பிட்லாம். அதுவும் பர்டிகுலராக மார்னிங் டைமில், அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஒரு ப்ரிப்பரேஷன் அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பசி எடுக்காமல் உங்களுக்கு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அவல் 150 கிராம், திருவிய தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் இனிப்புக்கு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10லேருந்து 15 நம்பர், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஸ்வீட் அவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி திராட்சை இதை கொஞ்சம் லைட்டாக நெய்யில் போட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துடலாம். நெய்யில் வறுத்தா தான் அந்த இனிப்பு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஃபஸ்ட்டு முந்திரி போடுங்க, கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர டைமில் காஞ்ச திராட்சை. நீங்கள் வீட்டில் எப்படி நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துடுறோம். இப்படி ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெல்லம். இந்த வெல்லத்தில் எதுக்காக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணுற கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மண் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அவல்லையும் மண் இருக்கும், வெல்லத்துலேயும் மண் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. கரைச்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டெயின் பண்ணி அவலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கணும், கெட்டியான பக்குவம்லாம் தேவையில்லை. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. இதுக்கப்புறம் அவல் நான் யூஸ் பண்ணுறது பட்டை அவல் இல்லை, அதாவது மெல்லிசான அவல் இல்லை, கொஞ்சம் திக்கான அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக திக் அவல் யூஸ் பண்ணுறேன்னா தண்ணி ஊற்றி அலசப்புறோம். அதனால் மெலிஸ் அவல் போட்டால் கண்டிப்பாக சாகி ஆகிடும், அதாவது சொதன்னு ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி திக்கான அவலில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணுறது ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும், 2-3 வாட்டி வாஷ் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணினா மேஷ் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும், தண்ணியோடு இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, அவல் உதிரியாக இருக்கா? இந்த அவல் அப்படியே இன்னொரு பெரிய பவுலில் மாற்றிடுங்க. அவல் வாஷ் பண்ணி முடித்த பிறகு 1 நிமிஷம் அப்படிலாம் 2 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெல்லம் தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக 2 நிமிஷம் ரெஸ்ட் விட சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அந்த அவல் ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ட்ரை ஆக நல்லாயிருக்கும் உதிரியாக வர்றதுக்கு. அதனால தான் 2 நிமிஷம் என்ன சொல்கிறேன். இப்போ இந்த வெல்லம் தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், அதுக்கு பிறகு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, தேங்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா அந்த வெல்லத்தோட தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ப்ரிப்ரேஷன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா சாஃப்டாக அந்த இனிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த இனிப்புத்தன்மை தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் அதிகமாக சாப்பிடுவீங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவீங்க. அதனால தான் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல கருப்பட்டி யூஸ் பண்ணலாம், வெல்லம் யூஸ் பண்ணலாம், சர்க்கரை யூஸ் பண்ணலாம்,
பனை வெல்லம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டன் ஈஸியாக பண்ணுற ரெசிபி தான். இந்த ரெசிபி பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் தண்ணி ஊற்றுரும் பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த அவல் வந்து கொஞ்சம் சொதன்னு போய்டும். சொதன்னு போனால் உதிரியாக வராது. அதனால் தண்ணி ஊற்றின உடனே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டியாகாது. அதே டைமில் உங்களுக்கு அதெல்லாம் சாஃப்ட்னஸ் கொடுக்காது, அப்படியே உதிரியாகவே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ப்ரிப்பரேஷன் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.